அந்த நாள் ஒரு சாதாரண நாளாகத்தான் தொடங்கியது. வெள்ளை சட்டை, வெள்ளை பேண்ட், அமைதியான மனதுடன் ஒரு இளம் மனிதன் காடு வழியாக நடந்து சென்றான். அவனுக்குத் தெரியாது, இந்த பாதை அவனுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றப் போகிறது என்று. எதிர்பாராத ஒரு கணத்தில் காலடியில் இருந்த மண் இடிந்து அவன் கீழே விழுந்தான். சுற்றிலும் இருள். உதவி கேட்கும் குரல் காட்டுக்குள் கரைந்து போனது. அப்போது சில மனிதர்கள் அவனைச் சுற்றி நின்றனர். அவர்கள் முகங்களில் கருணை இல்லை. கைகளில் கயிறு, கண்களில் கொடூரம். அவனைக் கட்டி இழுத்துச் சென்றார்கள். காட்டின் நடுவே இருக்கும் பழைய கட்டிடத்திற்குள் அவனை அடைத்தார்கள். அங்கே அவன் மனிதாபிமானம் இல்லாத பழிகளை அனுபவித்தான். கேள்விகள், அச்சுறுத்தல்கள், வலிகள். வெள்ளை உடை மாசடைந்தது. ஆனால் அவனுடைய மனம் மாசடையவில்லை. இரவு முழுவதும் அவன் தரையில் கிடந்தான். வலியுடன், அமைதியுடன். ஆனால் கண்களில் ஒரே ஒரு உறுதி மட்டும். நான் உயிரோடு வெளியே போவேன். அந்த நேரத்தில் யாரும் கவனிக்காத ஒரு ஜோடி கண்கள் அந்த இடத்தை பார்த்துக் கொண்டிருந்தது. அது ஒரு பெரிய கொரில்லா. மனிதர்களின் சத்தம், வன்முறை, அதன் அமைதியே குலைத்திருந்தது. திடீரென ஒரு பேரொலி. காடு நடுங்கியது. கொரில்லா அந்த இடத்துக்குள் புகுந்தது. அச்சத்தில் அவர்கள் சிதறி ஓடினார்கள். யாராலும் அதனைத் தடுக்க முடியவில்லை. அது நேராக அந்த இளைஞரிடம் சென்றது. ஒரு நிமிடம் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அந்த பார்வையில் பயம் இல்லை, நம்பிக்கை மட்டுமே. கொரில்லா அவனுடைய சங்கிலிகளை உடைந்தது. அவன் சுதந்திரமானான். காடு வழியாக இருவரும் ஓடினார்கள் தக்க உலக. கொரில்லாவை பார்த்து கைகளைக் கூப்பினான். கண்களில் நன்றி. கொரில்லா ஒரு